ராணி, ராணி, என்னம்மா பண்ற? நான் வந்துட்டேன், வெளியே வாம்மா. ஏப்பா ரவி, நாங்கள் 2 பேரும் வெளியே உக்காந்துருக்கோமே, உள்ளே எதுக்கு அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீ? என்னங்க சொல்லுங்க, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? தாம்மா, இதுல மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நேத்து கூட நீ ஆசையா கேட்டுட்டு இருந்த, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழம்பு சரியா? ரவி, பிரியாக்கு மீன் பிடிக்காதுல்ல, மீன் வாடகை கண்டாலே அவள் வாந்தி எடுப்பாள். நீ இப்போ போய் மீனை வாங்கிட்டு வந்திருக்கிற. அவளுக்கு சிக்கன் ஏதாச்சும் வாங்கி கொடுடா, அவள் இதை சாப்பிட மாட்டா. மா, எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சதே தானே செஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ராணிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்மா. பாத்தியாம்மா, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன், அப்படியும் அவன் அதே சாப்பிடுன்னு சொல்கிறான். விடு கண்ணு, அண்ணன் தானே, பார்த்துக்கலாம் விடு. என்னது இது? துணி பூரா ஒரே அழுக்கா இருக்குது. துவைச்ச துணி மாதிரியே இல்லையே. இவ என்னத்தை துவைச்சி கிழிச்சானும் தெரியலையே. ஏ ராணி, இது என்னடி துவைச்சி வச்சிருக்க துணியெல்லாம் இப்படி அழுக்கா இருக்குது? திருப்பி இதெல்லாம் எடுத்துட்டு போய் துவடி. இதை எப்படி ஒரு மனுஷன் போட முடியும்? அத்தை, குழம்பு வேற வைக்கணும் அத்தை, மணி ஆயிடுச்சுல்ல அத்தை, நான் அப்புறம் துவைக்கிறேங்க அத்தை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் சாப்பிட்லன்னா நீங்கள் யாரும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க, போய் துவடி. அண்ணே ப்ளீஸ் அண்ணே, எனக்கு மீன் பிடிக்காது, ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு வானே, எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணே, ப்ளீஸ்ண்ணே. பிரியா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. வீட்டுல என்ன செஞ்சிருக்கோமோ அதை சாப்பிடு. என்னைக்காவது ஒரு நாள் தானே மீன் செய்யறோம், அது என்ன உனக்கு சாப்பிடுறதுக்கு? நீ இப்படி இருந்தேன்னா போற வீட்டுல எப்படி பொழப்ப பிரியா? ஒழுங்கா என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிடு, அப்பதான் உனக்கும் பழகும், சரியா? ஏப்பா, அவளுக்கு தான் பிடிக்காதுல்ல, அவளுக்கு ஏதாச்சும் கடையில் ஏதாச்சும் சிக்கன் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இல்லம்மா, இதுல நீங்க சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அவ என்ன சமைக்கிறாளோ அதை தான் சாப்பிடணும், அதான் நல்லது. அம்மா பாருமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை சாப்பிட சொல்கிறான். விடு கண்ணு, அம்மா காசு தரேன், நீ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்க.